பச்சை பட்டாணி பால் கறிப்பா. இப்படி அதை உடச்சிக்கணும்பா. நான் ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சுருக்கேன்ப்பா. இது 5 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு முதியோர் வரைக்கும் இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. அதுக்கு தேவையானதுப்பா, இந்த பாருங்க, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பு, இறக்குறப்ப கொத்தமல்லி தழை, அவ்வளோதாப்பா. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருக்கிறேன். தேங்காய் இறக்குறப்ப நான் ஒவ்வொன்றும் போடுறப்ப நான் சொல்கிறேன்ப்பா. உளுந்த பருப்பு போட்டேன்ப்பா. இங்க பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் ஒண்ணா போட்டுறேன்ப்பா. எண்ணெயில பொரியணும். கொஞ்சம் வதங்கணும்பா. கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறிக்கு பெரிய வெங்காயம் என்னப்பா போடணும், சின்ன வெங்காயம் போடக்கூடாது. அது நல்லா இருக்காது. அது நல்லா இருக்கும், ஆனா இதுல உள்ள ஒரு இனிப்பு சுவையோட இருக்கிறது நல்லா இருக்கும்பா. பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டுப்பா. ரொம்பலாம் இல்லை. இப்ப தேங்காய், இது பச்சை வாடை போக அதுல போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு பட்டாணி போடுவேன். ஆரம்பிச்சிருச்சுப்பா. இது பச்சை வாடை போற அளவுக்கு கொதிக்கணும்பா. இதை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியில இறக்குறப்ப என்ன போடுறேங்கிறத பாருங்கப்பா. அதுதான்ப்பா இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறிக்கு டேஸ்டே. இதுக்கு தேவையான உப்புப்பா. உருளைக்கிழங்கு பட்டாணி நசுக்கி விட்டுருக்கேன்ப்பா. அதை அப்படியே போடுறேன்ப்பா. அந்த இதோட வேகட்டும். பட்டாணி போட்டேன், தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது உள்ள சாறு இறங்கணும்ல ஊற்றிருக்கிறப்ப எங்க வீடியோலாம் தொடர்ந்து பாருங்கப்பா. அது என்னென்ன சீக்கிரட்டுங்கிறத நான் கரெக்டாக சொல்லுவேன்ப்பா. என்னை சப்போர்ட் பண்றவங்க எல்லாத்துக்கும் அந்த சீக்கிரம் சுவையான சாப்பாடு வீட்டில் நீங்க செஞ்சு சாப்பிடலாம்ப்பா. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாரும் புதுசா செய்வேன்ப்பா. அதை எல்லாத்தையும் நீங்க பாருங்கப்பா. வீட்டில் நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும், குழந்தைங்க, பிள்ளைகள் எல்லாருக்கும் பிடிக்கும்பா. பெரியவங்கத்துல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்பா. புதுவிதமா இருக்கும்பா அம்மா சமையல் சீக்கிரட் என்னன்னா இதுதான்ப்பா. இங்க பாருங்க, இதுதான் சீக்கிரம். இறக்க போற நேரம் இது ஒரு 1/4 பழம் புளிஞ்சு விடணும்பா. இங்க பாருங்க, நான் வெட்டி வச்சிருக்கேன். இதை இப்ப இறக்க போறேன், புளிஞ்சு விட போறேன். அதுதான் சீக்கிரம். அது பண்றப்போ நல்லா இருக்கும்பா. இதுதான் சீக்கிரட்டே. ஹோட்டல்ல எல்லாம், கல்யாணத்துல எல்லாம் வைக்கிறது இதுதான்ப்பா சீக்கிரட்டே. புளிஞ்சு விட்டுட்டு கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்ப்பா. அவ்வளோதான். தலை கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி ரெடி. இப்போ எப்படி இருக்கு பாருங்க கலரே. இதுதான் சீக்கிரட்டே. யாரும் சொல்ல மாட்டாங்க. அம்மா ஒவ்வொரு சீக்கிரட்டும் சொல்லி கொடுப்பேன். நல்லா இருக்கும்பா, சுவையா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கப்பா.